அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போற காணொளியானது ஒரு வரலாற்று காணொளி. இது ஒரு 3, 4 எபிசோடா போகும். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இத பதிவு பண்ண போறோம். பதிவு பண்ண போறோம்ன்றத விட ஒரு என்னென்னலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது எப்படிலாம் திரிச்சிருக்காங்க, போலியா உருவாக்கியிருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம முன்னோர்கள் இத பத்தி ஆராய்ச்சி பண்ணாமையும், அவங்க இருந்த காலகட்டத்துல அத தவிர்த்து போனனாலயும், இன்னைக்கு நிறைய இடத்துல இந்த வரலாறுகள் போலியா நிக்குது. மதுரையை கிட்டத்தட்ட நாயக்க மன்னர்கள் ஏறத்தாழ 250 வருடங்கள்ல இருந்து 300 வருடங்களுக்கு ஆட்சி பண்ணாங்க. அதுல நம்ம நாயக்கர் வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே திருமல் நாயக்கர்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம தவிர்த்துட்டு நம்மளால போகவே முடியாது. ஏன்னா அவர் ஆட்சி பண்ணது கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் மதுரையை மையமாக வைத்து மதுரையிலையும் திருச்சியிலையும் பாத்தீங்கன்னா அப்புறம் தலைநகர் மாற்றி திருச்சிக்கு போனாரு. அப்புறம் திருப்பி மதுரைக்கு ஆட்சி பண்ணாரு. இவருடைய காலகட்டத்துலதான் போர்ச்சுகீசியரோட படையெடுப்பும் சரி, மைசூர் மைசூர் மன்னரின் படையெடுப்பும் சரி, விஜயபுர் சுல்தானுடைய படையெடுப்பும் சரி, கிட்டத்தட்ட 3 பெரிய படையெடுப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சு. செஞ்சி வரைக்கும் வந்த விஜயபுர் சுல்தானோட படைகள் அதன் பின்பு பாத்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்துல இவர் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மன்னர் தான். நிறைய பேர் தமிழ் தேசியவாதிகள் இவரை பத்தின நிறைய விஷயங்கள் அகேன்ஸ்டா பாத்தீங்கன்னா இருக்கு, தமிழர்களுக்கு அது அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் இவர் காலகட்டத்துலதான் அதிகமான படையெடுப்புகள் நடந்துச்சு. சரி, அப்ப திருமல் நாயக்கரோட வரலாறு நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்ப்போம். அவர் யாரு, நல்லவரா கெட்டவரா, அவர் ஆட்சி எப்படி பண்ணாரு, என்ன செஞ்சாரு, மக்களுக்கு என்ன பண்ணாரு, உளவு வரி எப்படி விதிச்சாரு, வரிகள் எப்படி விதிச்சாரு, அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். அப்ப இந்த எபிசோட் என்னங்க பார்க்க போறோம் அப்படின்னா, திருமல் நாயக்கருடைய செப்பேடுகள். நீங்க திருமல் நாயக்கரோட செப்பேடுகள் பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கடையிலயும் கிடைக்கும், எல்லா புத்தக நிலையத்திலும் கிடைக்கும், ஆன்லைன்லயும் கிடைக்கும். நீங்க அந்த செப்பேடுகள் பாத்தீங்கன்னா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் அவருடைய காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம எளிதா புரிஞ்சுக்கலாம். திருமல் நாயக்கர் காலகட்டத்துல சில கல்வெட்டுகள் கிடைக்குது. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாயக்கருடைய செப்பேடுகள் தான் அதிகமா பயன்படுத்தப்படுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவருடைய செப்பேடுகள் நம்ம பார்க்க போறது என்னன்னா எது எதெல்லாம் திருச்சி கொடுக்கப்பட்ட செப்பேடுகள், அதை எப்படி அரசு வெளியிட்டுச்சு அப்படின்றது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. இந்த செப்பேடுல பாத்தீங்கன்னா வெளியிட்டது யாருன்னா முன்னாள் தொல்லியல் துறை இயக்குநராக இருந்த நடன காசிநாதன். இந்த நடன காசிநாதன் சொன்னாலே இன்றைக்கு தொல்லியல் துறையில படிக்கின்ற மாணவர்கள் இருந்து, இதுக்கு முன்னாடி படிச்ச மாணவர்கள் இருந்து, ஆராய்ச்சியாளர் இருந்து கடுமையான விமர்சனத்தை பாத்தீங்கன்னா இவர் மீது வைப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா தான் சார்ந்த சமுதாயத்துக்காக இவர் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதே மாதிரி மற்ற சமுதாயத்துக்கு பத்தின தவறான விஷயங்களையும் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் அதிகமாவே இருக்கு. ஆக அவர் பாத்தீங்கன்னா தொகுத்து வெளியிட்ட இந்த திருமல் நாயக்கர் செப்பேடுன்ற இந்த புத்தகத்துல இருந்தே நம்ம செப்பேடுகள் பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் செக் பண்றோம், அவ்வளவுதான். ஒரு கிராஸ் எக்ஸாமின் பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நம்ம பார்க்க போற முதல் செப்பேடுன்னா சிறுவாலை ஜெமீன் செப்பேடு. இந்த சிறுவாலை ஜெமீன்றது மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். மதுரையில இருக்கிற அர்பன்ல பாத்தீங்கன்னா சிறுவாலைன்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த சிறுவாலைன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜெமீனாக இருந்தது. நாயக்கர் காலகட்டத்துல பாளையப்பட்டாக பிரிக்கப்பட்ட ஒரு ஜெமீனாக இன்றைக்கும் கூறப்படுகிறது. இந்த ஜெமீன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்கிறப்ப எங்களுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா திருமல் நாயக்கர் காலகட்டத்துல நாங்க காணியாட்சி பண்றப்ப எங்களுக்கு இந்த ஊரை கொடுத்தாங்க, இந்த ஒரு நாட்டை பாத்தீங்கன்னா ஆள்றதுக்கு எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. அப்ப அதுக்குண்டான ஆதாரங்கள் என்ன, எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா, ஓலைச்சுவடிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த சிறுவாலை ஜெமீன்றவங்க யாருன்னா கவுண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. கவுண்டரா, ஏங்க நம்ம கவுண்டராங்க, கவுண்டர்ல மதுரை ஜெமீன் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்க. அதாவது இவங்க கவுண்டராக பின்னாடி அறியப்பட்டவர்கள். இவர்கள் அனுப்ப கவுடா. அதாவது இந்த கம்யூனிட்டி இன்னைக்கு கர்நாடகாலையும் இருக்கு. இவங்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். இன்றைக்கும் வீட்டில் கன்னடத்தையே தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள். கன்னடமும் தெலுங்கும் கலந்த ஒரு கன்னடத்தை பேசுவாங்க. இங்க கர்நாடகாவில் இருக்கிற கன்னடவான் கிடையாது, கன்னடமும் தெலுங்கும் கலந்து பேசுகின்ற ஒரு மொழியை இவங்க பேசக்கூடியவர்கள். இவர்கள் சிறுவாலை ஜெமீன்றதை பாத்தீங்கன்னா மையப்படுத்தி ஆட்சி பண்ணக்கூடிய ஒருத்தவங்க. இவர்கள் தமிழர் அல்ல, கன்னடத்தை பூர்வமாக கொண்ட ஒரு மக்கள். ஓகே, இந்த சிறுவாலை ஜெமீன் இருந்து அவருடைய உறவினர் ஒருத்தர் இருக்காப்ல. அவருடைய பேர் என்ன அவருடைய பேர் காமராச பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இந்த பட்டயம் இருந்திருக்கு. இந்த பட்டயத்தை யார் போய் வாங்கியிருக்காங்கன்னா
மதுரை யாதவர் கல்லூரியில துணை பேராசிரியர் இருக்கக்கூடிய வரலாற்று துறையில இருந்து துணை பேராசிரியர் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் அவர்கள் சிறுவாலை ஜமீனை பத்தி வந்து ஒரு பிஹெச்டி திசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு. அதுல வந்து சப்மிட் பண்ணதுதான் இந்த பட்டயம். இந்த பட்டயத்தை நேரடியா போய் அவர் படியெடுத்து அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா நடன காசிநாதன் மூலமாக வந்து இது திருமல் நாயக்கர் செப்பேடு என்ற இதுல வந்து வெளியே வந்திருக்கு. அப்ப இந்த செப்பேட்ல வந்து என்ன சொல்றாங்க, என்ன விஷயம் வந்து கூறப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமல் நாயக்கருடைய பிரதானிகளாக திருமல் நாயக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராக வந்து நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனா அதுல முக்கியமான அமைச்சர் யாருன்னா ராமப்பையன். இவர் தான் வந்து ராமநாட்டில் இருக்கிற மறவர்களையும் சரி, மதுரையை சுத்தி இருக்கிற கல்லர்களையும் சரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவர் தான் இந்த ராமப்பையன்றவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் சமுதாயத்தை வந்து சேர்ந்தவர். அதே மாதிரி இவர் மீது இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. என்னன்னா பழனி கோயில்ல இருக்கிற பண்டாரங்களை வந்து வெளியேற்றது இவர் தான், அங்க தெலுங்கு பிராமணர்களை வந்து பாத்தீங்கன்னா குடியமர்த்தியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டும் அதிகமாக இருக்கு. அதற்கு ஆதரவாக இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு பிராமணை சேர்ந்தவர் தான். தெலுங்கு பிராமணை வம்சாவளியை வந்து கொண்டவர் தான் இவரும். இவருடைய வம்சாவளி வந்து யாருன்னா, இன்னைக்கு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. இவருடைய வம்சாவளி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் யாருன்றது வந்து தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ராமப்பையன் இதை வந்து ஓப்பனா ட்விட்டர்லயே வந்து பதிவு பண்ணியிருக்காப்புல. இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பிரதமரையே எதிர்த்து பேசுற அளவுக்கு அவரை பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு இருக்கிற ஒரு ஆளு. நம்ம திருமலாய்க்கரை பத்தி நம்ம தனித்தனி எபிசோட் போடுறப்ப நம்ம அதுல ராமப்பையரை பத்தி கண்டிப்பா ஒரு எபிசோட் போடுவோம். சோ அந்த மாதிரி தெலுங்கு பிராமின் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் இந்த ராமப்பையர். ஸோ இந்த ராமப்பெயர்ல வந்து இந்த பட்டயத்தை வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, திருமல் நாயக்கருடைய பிரதானிகளான ராமப்பையன், அமுதார், வைத்தியப்பன் உள்ளிட்டோர் இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்மளுடைய கள்ளழகர் கோவில் இருக்கு பாத்தீங்களா மதுரையில, அந்த கள்ளழகர் கோயில்ல வந்து கூடி இவருக்கு வந்து யாருன்னா அச்சிராம கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. அச்சிராம கவுடாவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா பரிவட்டம் வந்து பாத்தீங்கன்னா சூட்டுறாங்க. எதுக்கு பரிவட்டம் சூட்டுறாங்கன்னா, கள்ளழகர் திருக்கோயில வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை பாதுகாப்பாக காவல் காப்பதற்கும், சாமியை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவீதிகளில் உலாவ போகின்ற பொழுது அதற்கு பாதுகாப்பாக போவதற்கும் அவருக்கு வந்து பரிவட்டம் கட்டி காணியாட்சி வந்து வழங்கப்படுகிறது. காணியாட்சினா வந்து இந்த காவலை செய்வதற்காக அவங்க வந்து காவல் தொழில் பண்றதுனால அவங்களால வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது, அதாவது இந்த நடவுக்கெல்லாம் போக முடியாது, வயல்வெளியெல்லாம் பார்க்க முடியாது. அதனால காணியாட்சியாக ஒரு ஊரை வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஊரை மையப்படுத்தி சில கிராமங்களை வந்து பார்த்தா இணைச்சு கொடுத்துருவாங்க. அதில் வர வருமானத்தை வைத்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கலாம். இதுதான் காணியாட்சி முறை. இந்த காணியாட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிறுவாலையை வந்து கொடுக்குறாங்க. சிறுவாலையை வந்து கொடுத்துட்டு அதன் பின்பு அதுக்கு சார்ந்த கிராமங்கள் சொல்லி வந்து எந்தெந்த கிராமங்கள் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு சொல்லி சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அச்சிராம கவுண்டருக்கு வந்து கவுடாவுக்கு என்ன பண்ணணும்னா, ஆடி திருவிழா போதும் சித்திரை திருவிழா போதும் இவருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செய்ய வேண்டும். என்னென்ன மரியாதை செய்ய வேண்டும் சொல்லி எல்லாமே இந்த செப்பு பட்டயத்துல இருந்து வருது. இந்த பச்சை கிளியை பத்தி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, பச்சை கிளிக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டுங்க, பச்சை கிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கவும், பச்சை கிளி வந்து உழைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இந்த செப்பு பட்டயத்துல வரிசை அந்த விஷயங்கள்லாம் வரும். சோ இவ்வளவு தெளிவா வரும். அதே மாதிரி இவர் திருமல் நாயக்கனுடைய மகா மண்டலேஸ்வரன் சொல்லி அந்த ஆரம்பிக்கின்ற நாயக்க மன்னர்களுக்கு உண்டான விஜயநகர மண்டலுக்கு அந்த மன்னர்களுக்கு உண்டான அந்த மெய்கீர்த்தியை வந்து இவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மெய்கீர்த்தி ஸ்டார்ட் பண்ணி திருமலாயக்கர் காலத்தை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி அதன் பின்பு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து இதுல வெளிப்படுது. சரிங்க, இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. திருமல் நாயக்கருடைய பிரதமர் பேர் சொல்லியிருக்காங்க, கள்ளழகர் கோவிலை பத்தி சொல்றாங்க, சிறுவாலை ஊரை பத்தியும் கரெக்டா சொல்றாங்க, எல்லைகளை சொல்றாங்க. இதுல வந்து என்னங்க உருட்டு இருக்கு, என்னங்க போலி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டு மண்டபம் இருக்க கொண்டே மறந்துட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, மண்டபம் இருந்தா கொண்டே மறந்துட்டாங்களா? அப்படி என்னங்க இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு பார்த்தா, ஒரே ஒரு மிஸ்டேக் தான், ஒரே ஒரு பாம் என்டையர் அந்த ஏரியாவே அந்த செப்பேடு ஒண்ணுமா போச்சு. என்னன்னா இதுல இருக்க காலம் வந்து என்ன காலம் தெரியுமா, சக வருடம் 1210 சாலிவாகன சக வருடம் சொல்லுவாங்க. அந்த வருடமானது வந்து 78 வருடங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழிச்சு போடணும், என்ன ஆண்டு வருதோ. அதுல வந்து இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 1210 சக வருடம் சொல்லி போட்டிருக்கு. சோ இதுல இருந்து நம்ம 78 வருஷத்துக்கு கழிச்சோம்னா 1132 திருமலாயக்கர் காலம் வாழ்ந்த காலகட்டம் என்னது, 1623 இருந்து 1659 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு மதுரை மையமாக வைத்து. அப்ப இது எப்ப நடந்திருக்கு, 1132. அதாவது திருமல் நாயக்கர் முன்னோர்களே தாத்தா பாட்டையும் கொள்ளு பாட்டு எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியாத காலகட்டத்தில் இந்த செப்பேடு எழுதிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். சரி, அதை கூட விடுங்க.
இதுல காலகட்டத்துல வந்து யாரு மதுரை ஆட்சி பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து மாரவர்மன் சீவல பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா சி வல்லப பாண்டியன் வந்து இந்த ஊரை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. சி வல்லபன் சொல்லுகின்ற கல்வெட்டுகளும் மதுரையிலும் சரி திருநெல்வேலி பகுதியிலும் சரி அதிகமாகவே கிடைக்கப்பெறுகிறது. ஆக ஒரு பாண்டிய மன்னர் விஜயநகர மன்னர்கள் வந்து உருவாவதற்கு ஏறத்தாழ 200 வருடங்களுக்கு முன்பாகவே மதுரையை மையமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த மாரவர்மன் சி வல்லப பாண்டியன் காலகட்டத்துல இந்த செப்பேடு எழுதப்பட்டதா வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிருது. ஆக அப்ப ஏன் வந்து இது எழுதப்பட்டிருப்பாங்க, ஏன் இதை வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் திங்க் பண்ணலாம். எப்படி வந்து இதே மாதிரி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா போலியா செப்பேடை கிரியேட் பண்ணி கள்ளழகர் கோயில்ல வந்து மரியாதை வாங்குவதற்காக ஒரு செப்பேடை உருவாக்கி அவர் மரியாதையை வாங்கி கொண்டிருக்கிறார். அதை நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கிளியர் பண்ணி போட்டிருந்தோம். பட் இதுதான் தனியா அடுத்து நமக்கு இந்த எபிசோட்லயும் தனியா போடுவோம். இவரு என்ன பண்றாருன்னா, அந்த கவுடாக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து நாச்சியப்பன் பாத்திர கடையில உட்காந்து இதை ரெடி பண்ணியிருக்காப்புல. ஆனா அவரை விட இவர் பக்காவா ரெடி பண்ணியிருக்காப்புல. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு மன்னமேலுக்கு கொண்டை மறந்த மாதிரி இந்த வருடத்தை வந்து தவறா குறித்து விட்டார். இந்த வருடம் வந்து தவறா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியும் இந்த செப்பேடை வந்து பாத்தீங்கன்னா நடன காசினார் வெளியிட்டதன் நோக்கம் என்னன்னு சொல்லி வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிறமொழியாளர் மதுரையில வந்து ஒரு பிறமொழியாளர் ஒரு பாளையப்பட்டு இருக்கிறவர் இந்த கள்ளழகர் கோயிலோட காலகட்டங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையானது. அதாவது ஆஸ்பர் இன்ஸ்கிரிப்ஷன் படி புராண காலப்படி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி சொல்றாங்க. அது வந்து ஒரு கல்லர் சமுதாயத்தினுடைய தலைவருடைய சமாதின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய திசிஸ் வந்து எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான உறவை வந்து தமிழ் தேசியவாதியான ஐயா தோ பரமசிவன் அவர்கள் வந்து அந்த புத்தகத்திலே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காப்ல. ஆக இந்த ஜெமீன் என்ன பண்றாருன்னா அந்த கவுடாக்கு வந்து என்ன எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க பாத்தீங்கன்னா கீழே இருக்க யார் பாப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பட்டயத்தை ரெடி பண்ணி கொடுத்திருக்காப்ல. ஆனா இது ஒரு போலியான பட்டயம் என்பதற்கு அந்த ஆண்டே வருகிறது. ஒரு தமிழ் மன்னன் சங்கம் வைத்து தமிழ் மன்னன் காலகட்டத்துல எழுதப்பட்டதாக நாயக்கருக்கு வந்து கொடுத்தா எழுதப்பட்ட இந்த போலி செப்பேடு என்பது இந்த எபிசோட நம்ம முதல்ல பார்த்திருக்கோம். அடுத்தடுத்த எபிசோட்லயும் வந்து நம்ம இன்னும் நிறைய உருட்டுகள் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.